லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒரு வேலைக்காரன் கூட ஓடி போனவ நாளைக்கு ஜெயிலுக்கு போக போறா. பெத்த அம்மா கூட அவளை காப்பாற்றணும்னு நினைக்கல. போகட்டும்னு விட்டுட்டாங்க. ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி பழி வாங்குறியாடா? பின்ன அவ்வளோதான் அப்படியே விட முடியுமா? அவங்க போதையில் இருக்காங்க. சரி வாங்க வாங்க மேலே போகலாம். போங்க போங்க. இந்த அபிய பகச்சுக்கிட்டா என்ன ஆகும்னு அவ தெரிஞ்சுக்கணும்டா. அங்க பாருங்க. நீங்க பாரு. சரி. டேய், அந்த லிசா நம்பரை ஒரு வாரமா கேட்குறேன், தரவே மாட்டேங்கிறியாடா? ப்ளீஸ்டா, அவகிட்ட நான் பேசணும். நீயே கேட்டு வாங்க வேண்டியது தானே? ஒன்னா மாதிரியாடா? நான் கொஞ்சம் பயமா இருக்குடா. எனக்கு ஹெல்ப் பண்ணுடா. உனக்கு என்ன அவன் நம்பர் தானே வேணும்? தரேன், உடனே தரேன். கார்த்திக், டாக்குமெண்ட் இங்க இருக்கு. இதான் போன நான் ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். இரு, எடுத்துட்டு வரேன். போயிட்டு வா. நான் யாருன்னு நாளைக்கு காட்டுறேன். போய் ஒளிஞ்சுக்கோ.
மேல வச்சது எப்படி கீழே வந்து விழுந்துச்சு? நானும் அதை எடுக்கல. உள்ளதானே இருந்துச்சு, எப்படி அது கீழே விழுந்துச்சு? நான் எடுக்காம கீழே வந்து விழுந்திருக்கு. எப்படி? அவனை கார்த்திக் கொஞ்சம் பொறுமையா இரு. எப்படி இங்க பொறுமையா இருக்கிறது? அவனை அடிச்சு போட்டுட்டு டாக்குமெண்ட் எடுத்துட்டு போயிடலாம் வாங்க. வேண்டாம் கார்த்திக், வீட்டை சுத்தி ஆளுங்க இருக்காங்க, கீழே நாய் வேற இருக்கு. அவசரப்பட்டா பிரச்சனை ஆயிடும். அவனுக்கு தெரியாம அவன் கிட்ட இருந்து எடுக்கணும். அதான் எப்படின்னு சொல்லுங்க. நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வரேன். என்ன பண்ண போறீங்க? நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. டாக்குமெண்ட் இல்லாம நான் வர என்ன மாட்டேன். நீங்க? போங்க, சொல்றத கேளுங்க, போங்க. வித்யா ஏதாவது ஃபோன் பண்ணாளா? வந்துருவாங்க தாத்தா, ஃபோன் பண்ணாங்க. ஐயா, அந்த அக்ரிமெண்ட் உங்களுக்கு கிடைச்சிருச்சா? எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? அதான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. யாரு? வித்யாங்கிறவங்க எடுத்துட்டு வராங்க. சீக்கிரமா வர சொல்லுங்க, ஜட்ஜி வர நேரமாச்சு. வந்துருவாங்க சார், வந்துருவாங்க. கொஞ்சம் சீக்கிரம். என்ன பேரா? வித்யா அபிஷேக் மானசாவை கூப்பிடுங்க. அபிஷேக் மானசா. என்ன மதியழகன், அந்த அக்ரிமெண்ட் காப்பி எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஐயா. ஒரு 10 நிமிஷத்துல சப்மிட் பண்ணிடுறேன் ஐயா. யார் எடுத்துட்டு வரா? வித்யான்றவங்க, என்னோட கிளைண்டோட ஃப்ரெண்டு. ஐயா, அப்படி ஒரு அக்ரிமெண்ட் இருந்தா தானே அவங்களால எடுத்துட்டு வர முடியும். இதெல்லாம் போயிங்க ஐயா. இதெல்லாம் நீதிமன்றத்தோட நேரத்தை வீணடிக்கிற வேலை. இதை நீங்க அனுமதிக்க கூடாதுங்க ஐயா. ஒரு பையன் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு காரணமா இருந்த மானசாவுக்கு உடனே தண்டனை கிடைக்க வழி பண்ணுங்க ஐயா. குமார், 1000 குற்றவாளி தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. அதான் நீதி. ஒரு எவிடன்ஸுக்காக 10 நிமிஷம் வெயிட் பண்றதுல தப்பு இல்ல. இந்த கேஸ 10 நிமிஷம் கழிச்சு விசாரிக்கிறேன். ஏப்பா, அடுத்த கேஸ கூப்பிடுங்க. அத்தை
வேற ஹால்லயே உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்களை தாண்டி இப்ப எப்படி கோர்ட்டுக்கு போறது? ஏதாவது கேட்டா என்ன பதில் சொல்றது? ஹலோ, எவிடன்ஸ்க்காக எல்லாரும் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வித்யா. நீங்க வர எவ்வளவு நேரம் ஆகும்? தோ நான் கிளம்பிட்டேன். ஒரு 1/4 மணி நேரத்துல வந்துடுவேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க வித்யா. சரி, நான் வந்துடுறேன். என்ன ஆனாலும் சரி, ஏதாவது போய் சொல்லிட்டு இங்க இருந்து போயே ஆகணும். வாணி, எங்க கிளம்பிட்ட? ஆ, ஆ, அது வாணி, மார்னிங் சாப்பிட்டதுக்கு அப்புறம் போடுற டேப்லெட் இல்லைன்னு சொன்னேன். இன்னும் வாங்கி வைக்கலையா? ஆ, இப்போ வாங்கிட்டு வா போ. மெடிக்கலுக்கு போறியா? ஆமாம்மா. அது சொல்ல வேண்டியது தானே. சரி, நீ போ. ம். இவ எதுக்கு நம்ம கோர்ட்டுக்கு போற நேரம் பார்த்து எப்பவும் வெளியே போறா? ஆண்டி, நான் கோர்ட்டுக்கு கிளம்புறேன். நானும் வரேன் பிரீத்தி. யாரோ கோர்ட்டுக்கு யாரும் போக கூடாதுன்னு சொன்ன மாதிரி இருந்தது. நான் மானசாக்காக போகல, அந்த வித்யாவை பார்க்கறதுக்காக போறேன். வா பிரீத்தி, போலாம். விஜய், அம்மா கோர்ட்ல இருக்கும்போது வித்யா எப்படி அவங்களுக்கு தெரியாம உள்ள போவா? வாணி தான் வித்யா நமக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. வாங்க ஆண்டி. உள்ள வாங்க ஆண்டி. நான் கோர்ட்டுக்குள்ள வரமாட்டேன் பிரீத்தி. நான் இங்கே இருக்கேன். நீ மட்டும் உள்ள போயிட்டு வா. ஓகே ஆண்டி. பிரீத்தி, உள்ள என்ன நடந்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. குறிப்பா அந்த வித்யா வந்தா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. அவளை நான் இன்னைக்கு பார்த்தே ஆகணும். கண்டிப்பா சொல்றேன். என்னாச்சியா? எடுக்க மாட்டேங்கிறாங்க தாத்தா. இன்னொரு வாட்டி ட்ரை பண்றேன். நீங்க சொல்லியிருந்தா உடனே வேலையை முடிச்சு கொடுத்துருப்பேனே. சார், சார் நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்ன சார் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? யாரோ வித்யாவா, அவ வந்து அக்ரிமெண்ட்டை கோர்ட்ல சப்மிட் பண்ணுவான்னு 10 நிமிஷம் டைம் கேட்டிருக்காங்க. அதனால தான் வெயிட் பண்றோம். அவளுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவ யாரு, எப்படி மானசாவை காப்பாத்துறான்னு நானும் பாக்குறேன். நீங்க போங்க சார். என்ன மிஸ்டர் மதியழகன் ஐயா, 10 நிமிஷம் டைம் கேட்டீங்க, 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. எங்க அந்த வித்யா? இன்னுமா வந்துட்டு இருக்காங்க? கடைசியா ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க ஐயா, வந்துருவாங்க. என்னங்க நீங்க
இப்படி டைம் கேட்டுக்கிட்டே இருந்தா இப்படி வருவாங்களா மாட்டாங்களா? இன்னொரு தடவை எல்லாம் அவகாசம் கொடுக்க முடியாது. வந்துருவாங்க ஐயா. இதுதான் லாஸ்ட் சான்ஸ். இன்னும் 5 நிமிஷத்துல வரலனா நான் இருக்கிற ஆதாரத்தை வச்சு தீர்ப்பு சொல்ற மாதிரி ஆயிரும். ஐயா கண்டிப்பா வந்துருவாங்க ஐயா. ஒரு 5 நிமிஷம் சார், வந்துருவாங்க. வேதமா வந்திருக்காங்க. ஐயோ, கார்த்திக் வர ஃபோன் பண்றான். டைம் வர ஆகுது. மிஸ்டர் மதியழகன் ஐயா, இன்னும் எவ்வளவு நேரம் அவகாசம் வேணும்? ஐயா, இவங்க கிட்ட அப்படி ஒரு டாக்குமெண்டே இல்ல. கேஸை டைவர்ட் பண்றதுக்காக பொய் சொல்லிட்டு இருக்காங்க ஐயா. நீதிமன்ற நேரத்தை வீணடிக்காம குற்றம் சாட்டப்பட்டுள்ள மானசாவுக்கு தக்க தண்டனை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. அபிஷேக் மானசாவை கூப்பிடுங்க. அபிஷேக் மானசா. ஐயா, அவன் என்கிட்ட டாக்குமெண்ட்ல சைன் வாங்கினது உண்மை. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. அவன் நடிச்சு ஏமாத்திட்டு இருக்கான். அவனை நம்பாதீங்க. கோர்ட்ல எவிடன்ஸ் தாமா பேசும். அது உங்ககிட்ட இல்லாதப்ப நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு எடுத்துக்க முடியாதுமா. ஐயா, இன்னும் கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க ஐயா. அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியலங்க ஐயா. அவங்க வந்துருவாங்க. வர வழியில என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஐயா, அவங்க கேஸை இன்னொரு நாளைக்கு தள்ளி வைக்க பிளான் பண்றாங்க ஐயா. மானசாவை நிரபராதி என நிரூபிக்க அவர் தரப்பில் போதுமான ஆதாரம் இல்லாததனால் இருக்கின்ற ஆதாரத்தை வைத்து மானசாவை இந்த நீதிமன்றம் குற்றவாளியாக அறிவிக்கிறது. இந்திய தண்டனை சட்டம். கடவுளே, என்னை எப்படியாவது உள்ள போகவே. மானசாவை காப்பாத்துறதுக்கு உதவி பண்ணு. அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது.
ஒருவரை நம்ப வைத்து ஏமாற்றிய குற்றத்திற்காக மானசாவிற்கு 6 மாதம் சிறை தண்டனையும் 2 லட்சம் அபராதமும் விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது.